Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் அதாவது செகண்ட் விட்டமாக இருக்கட்டும் இல்லை ஆஃப் வழியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எல்லாத்தையுமே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மீடியத்துக்கு பார்க்க போகிறோம். சரியா, நிறையா பசங்க தமிழ் மீடியம் பசங்க வந்து கேட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் மீடியத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதாவது யூனிட் வைஸ் என்ன சொல்லி பார்த்தா கொடுத்துருக்கோம். அதாவது எனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி இப்போ வந்து கனிமம் தாது வேறுபடுத்துக. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம முழு மதிப்பெண் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேறுபடுத்துக அப்படிங்கிற அந்த கொஸ்டினை எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்து தியரி பார்ட்டில், அதாவது நீங்கள் கெமிஸ்ட்ரியும் சரி ஃபிசிக்ஸும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறுபடுத்துகன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதை தயவு செய்து நீங்கள் எழுதுங்க. அந்த கொஸ்டினில் இருந்து தான் அதாவது நமக்கு முழு மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நல்ல மார்க் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்காக இருக்கட்டும் இல்லை 3 மார்க்காக இருக்கட்டும் இல்லை 5 மார்க்காக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஆஃப் மார்க் நமக்கு என்ன சொல்லி அரை மார்க் நமக்கு வந்து கட் பண்ணி தான் போடுறாங்க. அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, அதனால் நல்லா படிச்சிங்க, நல்லா எழுதுனீங்க, ஆனால் மார்க் வரல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் தான் நீங்கள் வந்து மாற்றி எடுத்துருப்பீங்க. சரி, இப்போ இதுக்குள்ளே சரியா, இப்போ நீங்கள் இந்த 12 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க. கணிதம் தாது வேறுபடுத்துக்க ஓப்பன் கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அதே மாதிரி நுரை மிதைப்பு முறை எவ்வகை தாதுக்கள் அடர்ப்பிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டுலன்னு கூறுங்க. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வருத்தல் என்றால் என்ன அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதாவது கொப்ள காப்பர் என்றால் என்ன அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆனோடு மாஸ் என்றால் என்ன அதையும் தெளிவாக பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் நிக்கலை தூய்மைப்படுத்தும் முறையினை விவரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அலுமினோ வெப்ப ஒடுக்குமுறை விவரி. சரியா, அதுக்கப்புறம் உலகியலின் மின் வேதி தத்துவத்தினை பற்றி குறிப்பறை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸில் எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸில் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்குறது கெமிஸ்ட்ரியில் அதிசயம். சரியா, ஏன் அதிசயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 மார்க் கொஸ்டின்னா சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு கொடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஒரு 3 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரியா, அப்போ டேரெக்டாக 5 மார்க் கொஸ்டின் கேட்குறதே அதிசயம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம முக்கியமான கொஸ்டின் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கேட்கக்கூடிய 1 or 2 கொஸ்டினில் நம்ம இந்த கொஸ்டினில் வராமல் போச்சு அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால் இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே 5 மார்க்குக்கு தயவுசெய்து படிச்சிருங்க. சரியா, அது நுரை முதைப்பு முறையின் விவரி. சரியா, அது இதில் இருக்கும் அதாவது இதில் குறைக்கும் காரணிகளின் பயன்பாடு யாது. சரியா, இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுன்னு வரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2ல் நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் என்னாச்சு போதை பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா யூனிட்டுக்குமே நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்னு சொல்லி பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் மட்டும் கிடையாது, வரக்கூடிய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதனால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.